இந்த கேக்க டெலிவரி பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல ஆச்சு. ஆனா, நமக்கு தான் இந்த கேக்க எடிட் பண்ணி போட டைம் இல்ல. எங்கங்க நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும், சமைக்கணும், அதுக்கப்புறம் பேக்கிங்கும் பண்ணிக்கணும். நம்மளே எடிட் பண்ணி போடணும்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஸ்ட்ரகிளா இருக்கும்ல. அந்த ஸ்ட்ரகிள் தான் இப்ப நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். சரி ஃப்ரீ டைம்ல எடிட் பண்ணலாமே அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா, என் பொண்ணு இது என்ன லூசு மாரி பேசிட்டு இருக்குன்னு வந்து ஃபோன எட்டி பார்த்து ஃபோனையும் புடுங்கி தூக்கி தூர வீசிரும். இந்த அனைத்து பல தடைகளையும் தாண்டி தான் நான் YouTubeல வந்துட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இந்த கேக்கு ஒரு ரோஸ் மில்க் ஃப்ளேவர்ல செஞ்ச கேக்கு. எங்க அக்கா பையனுக்காக செஞ்சது தான். நம்ம எப்பவுமே ரோஸ் டிசைன் போட்டு போட்டு போர் அடிச்சு போனனால நானா ஒரு டிசைன் குடுத்துக்கிட்டேன். டிசைன குடுத்து முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் ஓகே பரவாயில்லன்ற மாரி இருந்துச்சு. அப்படியே மொழு மொட்டடின்னு நம்ம கேக்க விடக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கோல்டன் கலர்ல சுகர் பால்ஸ தூவிக்கிட்டேன். சரி இதோட போயிடக்கூடாது. பேக் சைட்லயே நம்ம சும்மா விட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் பால்ஸ அங்கங்க தூவி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலா இந்த கேக்கு பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல கேக் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு போங்க. உங்கள நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.